ஹாய் நண்பா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு 30/8/2024 அன்றைக்கி வந்து விட்டுருக்காங்க. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி ஆஃப் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் ஓவர்சீர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது பிடபிள்யூடியில் இருக்கிற ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் ஓவர்சீர் அதுக்கான வேக்கண்ட் வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷனாக வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டேட்டு வந்து அப்ளை பண்ணுற டேட்டு வந்து இப்போவே முடிஞ்சிருது. இப்போது அந்த டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். அது ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து கிளியராக பார்ப்போம். த கேட்டகரிஸ் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன், போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் கேட்டகரி ஆஃப் பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி. நோட்டிஃபிகேஷன் டேட் 6/8. அதாவது 6/8/2024 அன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்னா இந்த பிடபிள்யூடி போஸ்ட்டுக்காக. ஸோ அவங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்கு வந்து இந்த பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பர்சன் இருக்காங்கள்ல, அதாவது அதான் அந்த அவங்களுக்காக வந்து டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன டிசபிலிட்டி பர்சனாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் 1 அண்டு பார்ட் ரீடு. ஸோ என்னென்ன கேட்டகிரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டீஃப், ஹார்ட் ஆஃப் ஹியரிங், 1 arm, 1 leg, cerebral palsy, லெப்ரோசிக்கோடு, வார்ஃபிசம், ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த கேட்டகிரியில் வருவீங்க. இதே வந்து லோ டிவிஷனு, ஹார்ட் ஆஃப் ஹியரிங், 1 arm, 1 leg அதிலலாம் வந்து என்ன இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வந்து அந்த அந்த கேட்டகரியில் வந்து வருவீங்க. ஓகேவா? பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து கம்பல்சரி டைம் அண்ட் அசிஸ்டன்ட் ஃபார் ஸ்கிரைபு. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்சனுக்கெலாம் வந்து டேட்டு வந்து அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து விட்டுருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எதனால் விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, த பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி பிலாங்கிங் டு கேட்டகரிஸ் அதர் தேன் செவரல் பேல்சி ஹேஸ் டு சப்மிட் த ரிக்வஸ்ட் லெட்டர் ஃபார். நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டரும் ப்ரொவைட் பண்ணோம் அலாங் வித் ரெக்வஸ்ட் சர்டிஃபிகேட். அதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கன்னு பார்த்தா மென்ஷன் அபவ் த எக்ஸாமினேஷன் செல், அங்கே வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணோம். சீஃப் செக்ரட்டரி புதுச்சேரி 1 week பிஃபோர் த டேட் ஆஃப் த கண்டக்ட் ஆஃப் எக்ஸாம். 1 week பிஃபோரே வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும். லாஸ்ட் மினிட் ரெக்வஸ்ட் வில் நாட் பி என்டர்டெயின். லாஸ்ட்டில் வந்து நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணப்படாது அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து அந்த மெத்தட் என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான நேரம் தான் இது. எப்போ வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலான்னு பார்த்தா 10/9/2024 அது வரைக்கும் அன்றைக்கி 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் வரத்துக்கு 1 week முன்னாடியே வந்து நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அங்கே போய் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். The last date of submission of online application forms for the post of junior engineer group B non-ministerial in level 6 of matrix and அது எல்லாமே வந்து 6 லெவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுச்சேரி இண்டிகேட்டட் மாடிஃபைடு ஆஸ் 5 PM மாடிஃபைடு வந்து AM of 10/9/2024 நீங்கள் வந்து மாடிஃபைடு பண்ணியிருக்கலாம். All other condition of the notification remain
நீங்கள் வந்து ஆல்ட்ரு பண்ண முடியாது, அன்ஆல்டர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மாடிஃபைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன். ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க. இதை மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரெகுலராக தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். பை நண்பா.